எக்ஸல்ல ஆட்டோ ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னே தெரியாம போட்டு மாங்கன்னு டைப் படிச்சுட்டு இருக்கிற ஆளாளிங்க. டேட்டு, நம்பரு, மந்த்து இந்த மாதிரி எல்லாமே எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணிக்கும் தெரியுமா? வாங்க அப்படி என்னதான் இந்த ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ்ல இருக்குன்னு ஏட்டி பாப். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு எஜுகேஷன் வேர்ல்ட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோல பிகினர்ஸ் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஆட்டோஃபில் அப்படின்னா என்ன? சிம்பிளுங்க. ஆட்டோஃபில்னா சும்மா ஒரு டிராக்ல எக்ஸல் நமக்கு டேட்டாவை கண்டினியூ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ரிப்பீட்டட் நம்பர்ஸ், டேட்ஸ், டேஸு, மந்த்ஸு, ஃபார்முலாஸு இதெல்லாம் உக்காந்து மேனுவலாக தட்டிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எக்ஸல்கிட்ட சொன்னா அதுவே பண்ணிக்கும். டைமும் சேவ் ஆகும், டைப்பிங் மிஸ்டேக்ஸும் இருக்காது. இப்போ பாருங்க, இந்த செல்லில் 1 அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ கர்சரை இந்த கார்னருக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா ஃபில் ஹேண்டல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா அங்கே பாருங்க என்ன நடந்துச்சு. இருங்க ப்ரோ, எனக்கு அந்த ஃபில் ஹேண்டில் அப்படின்றது ஒன்று காட்டவே இல்லை அப்படின்னு சில பேர் காதலுள்ளது என் காதலை கேட்குது. அதை எப்படி காட்ட வைக்கிறதுன்னு சொல்றேன், கவனிங்க. ஃபைல் போங்க, இங்க மோர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல அட்வான்ஸ் இங்க எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு கீழே இங்க பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃபில் ஹேண்டில் அந்த செல் ட்ராக் அந்த ட்ராப் அப்படி இருக்குல்ல, இந்த 2 ஆப்ஷன்ஸும் எனேபிள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டிசேபிள் இருந்தா எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த கட் காப்பி அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த 3 ஆப்ஷன்ஸும் எனேபிள் பண்ணிருக்கான்னு பாருங்க. டிசேபிள் இருந்தா எனேபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஃபில் ஹேண்டில் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இப்போ வாங்க கண்டென்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இங்க ட்ராக் பண்ணதும் இங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இங்க 1ன்ற நம்பர் வந்து நான் எவ்வளவு தூரம் ட்ராக் பண்ணிருக்கணும், ஃபுல்லா 1111 அப்படின்னு ஃபில் ஆயிருக்கு. இதுவே எனக்கு இந்த மாதிரி காப்பி ஃபில் ஆகக்கூடாது, சீரியஸா ஃபில் ஆகணும் அப்படின்னா, அதாவது இங்க 1 இருக்குதா, இங்க 2 3 4 5 அந்த மாதிரி சீரியஸா எனக்கு ஃபில் ஆகணும், காப்பி ஆகணும் அப்படின்னா அங்க பாருங்க 1 இதை டிலீட் பண்ணிடுறேன். இங்க 1 டைப் பண்ணிட்டு கீழே செல்ல 2 டைப் பண்ணிடுறேன். இப்போ இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணி டிராக் பண்ணனா இங்க பாருங்க எவ்வளவு தூரம் நான் டிராக் பண்ணிருக்கணும், ஒருத்துக்கு சீரியஸா ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுலயே நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃபில் ஆப்ஷன்ஸ் ரைட் சைட்ல கீழே ஒரு டப்பா கட்டுதா, இந்த டப்பா தான் ஆட்டோ ஃபில் ஆப்ஷன்ஸ். அதை கிளிக் பண்ணி இங்க பாருங்க காப்பி செல்ஸ், அதாவது 1 2 அந்த 2 செல்லை நம்ம செலக்ட் பண்ணும் இல்லையா, அதை பிடிச்சி டிராக் பண்ணி இங்க காப்பி செல்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் 1 2 1 2 1 2 மட்டும்தான் செலக்ட் ஆகுங்க. பாருங்க 1 2 1 2 1 2 மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கா. அதுவே ஃபில் சீரியஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சீரியஸா ஃபில் ஆகும். 1 2 3 4 5 அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி அப்படின்னா பாருங்க, இது எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறேன். இந்த செல்லில் கலர் ஃபில் பண்ணிட்டு நம்பர் போல்ட் ஆக்கிட்டு இப்போ நான் டிராக் பண்றேன். பாருங்க எனக்கு நம்பர் ஃபில் ஆயிடுச்சா. இதுவே ஃபில் ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி அப்படின்னு கொடுத்தனா அங்க பாருங்க நம்பர் ஃபில் ஆகல, பட் அந்த ஃபார்மேட் மட்டும் ஃபில் ஆயிடுச்சு. எல்லோ பாக்ஸஸ் வந்திருக்கா. இதுல நான் என்ன டைப் பண்ணேன்னா பாருங்க போர்டில் காட்டுது பாருங்க, இதுதான் ஃபில் ஃபார்மேட்டிங் ஒன்லி. அடுத்து வித்தவுட் ஃபார்மேட்டிங், இவங்களுக்கு அந்த ஃபார்மேட் வேண்டாம், வெறும் நம்பர்ஸ் மட்டும் ஃபில் ஆகணும் அப்படின்னா வித்தவுட் ஃபார்மேட் அப்படி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இங்க ஃபிளாஷ் ஃபில்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா ஃபிளாஷ் ஃபில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அதனால நல்லா கவனிங்க. இது பாத்தீங்கன்னா சில பேரோட நேம், அதாவது ஃபுல் நேமை இங்க டைப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபுல் நேம்ல இருந்து ஃபர்ஸ்ட் நேம் தனித்தனியாகவும் லாஸ்ட் நேம தனித்தனியாகவும் இங்க நான் என்டர் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளா ஃபிளாஷ் ஃபில் ஆப்ஷன் வச்சு நம்ம ஒரே கிளிக்ல இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் செல்ல இருக்கிற அருண் சக்திவேல் என்ற பேரை ஃபர்ஸ்ட் நேம்ன்றது அருண் டைப் பண்ணிக்கிறேன் மேனுவலா. நெக்ஸ்ட் டேப்ல லாஸ்ட் நேம்ல சக்திவேல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் செல் அருண்ன்ற செல்ல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ, அதாவது ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் ஃபில்லுக்கு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க ஒரே கிளிக்லாம் தினேஷ், அஜித், சரத், சதீஷ், தீபன் அப்படின்னு இதோ இந்த காலம்ல இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் நேமும் இங்க வந்து பேஸ்ட் ஆயிடுச்சு.
அடுத்து லாஸ்ட் நேமுக்கும் சேம் அதே மாதிரி தான். இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் நேம் எல்லாம் இந்த காலமுக்கு வந்துருச்சு. ஓகே, அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இல்ல, நேம் இருக்கு, நேம் பக்கத்துல ஐடி இருக்கு. இது ஒரு ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க நேம் இது. அவங்க நேமும் ஐடியும் பக்கத்துல இருக்கு. அதை நான் தனித்தனியா பிரிச்சு இங்க இந்த காலம்ல ஃபில் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே தான். நேம் அந்த இடத்துல அருண், ஐடின்ற காலம்ல ஃபர்ஸ்ட் செல்ல 80245 அப்படின்னு போட்டேன். நெக்ஸ்ட் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க நேம் எல்லாம் ஒரு காலம்ல வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்தீங்கன்னா ஐடி நம்பர்லாம் செப்பரேட்டா இன்னொரு காலமுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, புரியுதுங்களா? இதுதான் ஃபிளாஷ் ஃப்ரீ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட்டு, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களால நம்பர்ஸ் இந்த மாதிரி நேம்ஸ் ஃபிளாஷ் ஃபில்ல யூஸ் பண்ணி நேம்ஸை மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆட்டோ ஃபில்ன்றது டேட்டு, டைமு, இயர், மந்த் இது எல்லாத்துக்கும் தான் செட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு அட்டனன்ஸ் ஷீட்டு. இங்க சில பேர் நேம்ஸ் டைப் பண்ணியிருக்கேன். இங்க அட்டனன்ஸ் ஷீட் கிரியேட் பண்றதுக்கு எனக்கு இங்க மேல எல்லாம் டேட் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 30 டேஸ்க்கு நீங்க உட்காந்து இங்க டேட் டைப் அடிச்சுட்டு வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, ஃபர்ஸ்ட் கரண்ட் டேட்டுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். என்னது? கண்ட்ரோல் பிளஸ் கொலை நடிச்சிங்கன்னா கரண்ட் டேட் என்னவோ அது வந்துடும். இப்போ இந்த டேட்ல இருந்து நான் அட்டனன்ஸ் ஷீட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா பாருங்க 26, 27, 28, 29, 30, அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இதுவே நான் டிசம்பர் 1ல இருந்து சொல்லிடுறேன். 1, 12, ஓகேங்களா? இப்போ இதை 30 டேஸ்க்கு வேணும் அப்படின்னா இப்போ ட்ராக் பண்ணீங்கன்னா 26 வரையும் போயிடுச்சு. டேட் வந்துடுச்சா? இதுவே மந்த் வேணும் அப்படின்னா பாருங்க, இதை அடுத்து ரீட் பண்ணிடுறேன். இந்த மேல மந்த் வேணும் அப்படின்னா ஜான்வரின்னு டைப் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஜான்வரி. இப்போ இதை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் பாருங்க எல்லா மந்த்தும் நீங்க எந்த அளவுக்கு ட்ராக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இயர், வெறும் இயர் மட்டும் வேணும் அப்படின்னா சிம்பிள் நம்பர் மாதிரி தான். டேட் என்ட்ரி பண்ணிக்கிறேன் 1/12/2025. இப்போ எனக்கு இந்த டேட் இயர்லி ஃபில் ஆகணும் அப்படின்னா சேம்ல செல்லோட கார்னர் கர்சர் எடுத்துட்டு போயிட்டு கண்ட்ரோலை பிடிச்சிட்டு இப்படி ட்ராக் பண்ணீங்கன்னா இங்க லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் காட்டுது இல்லையா, இதுல இயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்க பாருங்க 2025, 26, 27, 28, 29 அப்படின்னா இயர்லி ஃபில் ஆகுது. இதுவே எனக்கு மந்த்லி ஃபில் ஆகணும் அப்படின்னா சேம் இங்க பாருங்க மந்த்லி கொடுத்தீங்கன்னா மந்த்லி வைஸ் ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் வீக் டேஸ் கொடுத்தீங்கன்னா நார்மலா டேஸ் ஃபில் ஆகும். ஓகேங்களா, 1, 2, 3, 4 அந்த மாதிரி டேஸ் ஃபில் ஆகும். ஃபில் டேஸ் அப்படின்னா சேம் 2 1 தான். ஓகேங்களா, இதுவே இங்க மண்டேன்னு டைப் பண்றேன். மண்டேவா? இப்போ இத கார்னர்ல பிடிச்சி இப்படி ட்ராக் பண்றேன். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் நம்பர் ரெண்டுமே இருக்கு ப்ரோ, அது ஃபில் ஆகுமா ட்ராக் பண்ண அப்படின்னா பாருங்க எம்ப்ளாய் 0 not 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை ட்ராக் பண்ணா என்ன இருக்கு பாருங்க 002, 003, 4, 5, 6 இந்த மாதிரி ஃபில் ஆகும். ஓகே, அடுத்து ஆட்டோஃபில் ஃபார்முலாஸ் போட்டிருந்தா கூட ஆட்டோஃபில் மூலியமா நம்ம ட்ராக் பண்ணும்போது ஃபார்முலாஸ் இன்னொரு செல்லுக்கு ஃபில் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இது ஒரு பில்லுன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அரிசி கேஜி 80 ரூபா, 5 கிலோ வாங்கியிருக்காங்க. அப்போ பிரைஸ் கால்குலேட் பண்ணணும்னா குவான்டிட்டி மல்டிப்ளை ரேட். கரெக்டா? நான் ஃபார்முலா போடுறேன் பாருங்க, ஈக்குவல் டு குவான்டிட்டி மல்டிப்ளை இந்த செல்லை சூஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். 400 வந்துச்சா? இப்போ இது போட்ட ஃபார்முலா தான் இது எல்லாத்துக்கும் சூட் ஆகும். கரெக்டா? அதனால இந்த கார்னர்ல கர்சர் வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்றேன். இங்க பாருங்க எல்லாத்துக்கும் ஃபார்முலா ஃபில் ஆகி ரிசல்ட் ஷோ ஆகுது பாருங்க. 2 × 38 76 5 × 40 200. புரியுதுங்களா? உங்களால ஆட்டோஃபில் மூலயமா ஃபார்முலாஸை கூட ட்ராக் பண்ணி மற்ற செல்ஸ்க்கு ஃபில் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டோட்டல் வேணும்னா உங்களுக்கு தெரியும் சம் வந்துச்சு பாருங்க. ஓகே ப்ரோ, என்னால ட்ராக் எல்லாம் உட்காந்துன்னு பண்ணிட்டு இருக்க முடியாது, கை வலிக்குது. இன்னும் ஈஸியா ஒரே கிளிக்ல நம்பர்ஸ், டேட்ஸ், மந்த்ஸ் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடணும். அந்த மாதிரி நான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அப்படியே ஒன்று இருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாம். இப்போ இங்க ஒன்னு டைப் பண்ணிருக்கனா இத
ஃபில் ஹேண்டில் வச்சு டிராக் பண்ணீங்கன்னா இன்னும் ஃபில் சீரிஸ் கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க சீரியஸா ஃபில் ஆயிடுச்ச நம்பர். இதுவே 10 செல்லு இல்ல 20 செல்லுக்கு இந்த மாதிரி டிராக் பண்ணா ஈஸியா ஃபில் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு 10,000 நம்பர் வேணும், 10,000 நம்பர்ஸ் வேணும், 50,000 வேணும் அப்படின்னு மாஸ் நம்பர்ஸ் நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னா டிராக் எல்லாம் பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் தான். சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இதை டெலீட் பண்ணிட்டு இந்த செல்லை சூஸ் பண்ணிட்டு இந்த எடிட்டிங் குரூப்ல ஃபில்ன்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபில் ஆப்ஷன் ஓபன் பண்ணி சீரியஸ் அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரோஸ், அதாவது ரோஸ்னா இப்படி ஃபில் ஆகும் 1 2 3 அப்படின்னு இந்த டைரக்ஷன்ல ஃபில் ஆகும். காலம்ஸ்னா இந்த காலம் ஃபுல்லா உங்களுக்கு நம்பர்ஸ் ஃபில் ஆகும். காலம்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு லீனியர்ல இருக்கட்டும், சீரியஸ் ஸ்டெப் வேல்யூ வந்து 1ல இருக்கட்டும், ஸ்டாப் வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணும், 10,000 நம்பர்ஸ் வேணும்னா 10,000 கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா இங்க பாருங்க 1ல இருந்து 10,000 வரைக்கும் ஃபில் ஆயிடுச்சா. இதுவே எனக்கு இந்த மாதிரி 1 2 3 சீரியஸா இந்த மாதிரி வேணாம், அப்புறம் 5 10 15 20 25 அந்த மாதிரி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த செல்லில் 5 டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபில் ஆப்ஷன் போயிட்டு சீரியஸ் கிளிக் பண்ணிட்டு காலம் செலக்ட் பண்ணிட்டு லீனியர்ல இருக்கட்டும், இந்த ஸ்டெப் வேல்யூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அங்க 1ன்றதை டெலிட் பண்ணிட்டு 5 கொடுத்துக்கோங்க. 5 கொடுத்துட்டு சேம் 10,000 அப்படின்ற வேல்யூ என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க 5 10 15 20 அந்த மாதிரி ஃபில் ஆகும். இதுவே கண்ட்ரோல் Z கொடுத்துடுறேன், இந்த இடத்துல 2ன்னு கொடுக்குறேன் பாருங்க. 2 திருப்பியும் ஃபில் ஆப்ஷன் போயிட்டு சீரியஸ் போயிட்டு காலம் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டெப் வேல்யூ 2 ஸ்டாப் வேல்யூ 10,000 இப்ப என்டர் அடிச்சீங்கன்னா அங்க பாருங்க 2 4 6 8 10 12 14 இந்த மாதிரி 2 ஃபில் ஆகும். ஓகேங்களா, ஸ்டெப் வேல்யூனா இதுதான். நீங்க என்ன 1ன்னு கொடுத்தா 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு வேல்யூவா இன்க்ரீஸ் ஆகும். இதே 2 கொடுத்தீங்கன்னா 2 வேல்யூவா இன்க்ரீஸ் ஆகும். 5 கொடுத்தீங்கன்னா 5 இன்க்ரீஸ் ஆகும். 5 10 15 அந்த மாதிரி ஃபில் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் growth அப்படின்னா பாருங்க ஃபில் ஆப்ஷன்ல டபுளா இன்க்ரீஸ் ஆகுங்க, அவ்வளவுதான். சீரிஸ் போயிட்டு காலம்ல growth ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறேன், ஸ்டெப் வேல்யூ 2 என்டர் பண்ணிடுறேன், ஸ்டாப் வேல்யூ 10,000 கொடுத்துட்டு இப்ப என்டர் அடிச்சீங்கன்னா இங்க பாருங்க 2 4 8 16 அப்படின்ட்டு டபுளா, அதாவது growth ஆகிட்டே போட்டுருக்காங்க. நம்பரு growth ஆகிட்டே ஃபில் ஆகும். எது வரைக்கும் நம்ம என்டர் பண்ண வேல்யூ வரைக்கும். இதை டபுள் பண்ணா 10,000 தாண்டி போயிடும். அதனால 8,192 ஸ்டாப் ஆகிடுச்சு. இதுதான் growth ஆப்ஷன். நெக்ஸ்ட் டேட் பாருங்க, இந்த டேட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஆப்ஷன்ல சீரியஸ் காலமை செலக்ட் பண்ணிட்டு டேன் கொடுத்துட்டு இங்க ஸ்டாப் வேல்யூ பாத்தீங்கன்னா எனக்கு 25 இருக்கா, இந்த 25/11 இருக்கா, இதே 25/12 வரைக்கும் டிசம்பர் மந்த் 25 வரைக்கும் எனக்கு டேட் ஃபில் ஆகணும் அப்படின்னா 25/12/2025 கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன். பாருங்க 25ல இருந்து டிசம்பர் மந்த் 25 வரைக்கும் டேட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. எனக்கு எந்த மாதிரி ஃபில் ஆகக்கூடாது, எனக்கு ரோல ஃபில் ஆகணும் அப்படின்னா சிம்பிள் தான். டெலிட் பண்ணிட்டு கரண்ட் டேட் இருக்கு, இந்த செல்ல செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஆப்ஷன் ஓபன் பண்றேன், சீரியஸ் ரோஸ் கிளிக் பண்ணிட்டு டேட், இங்க டே ஸ்டாப் வேல்யூ வந்து சேம் 25/12/2025 என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க ஃபில் ஆயிடுச்சா. செல் சைஸ் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு காட்டல. இப்போ பாருங்க டேட் வந்து ஃபில் ஆயிடுச்சா. 25 26 27 28 அப்படின்னு. அடுத்து எனக்கு மந்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும் அப்படின்னா இப்போ 25/11 25/12 25/1 அப்படின்னு அடுத்தா 2026 அந்த மாதிரி ஃபில் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா சேம் கண்ட்ரோல் Z கொடுத்துட்றேன். இப்போ இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஆப்ஷன்ல சீரியஸ் சேம் ரோஸ்ல ஃபில் ஆகணும். டைப் வந்து டேட்டு, இங்க வந்து டேட் யூனிட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து மந்த்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாப் வேல்யூ வந்து எனக்கு நெக்ஸ்ட் இயர் நவம்பர் மந்த் வரைக்கும் ஃபில் ஆகணும் அப்படின்னு 25/11/2026 அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா அங்க பாருங்க நவம்பர் 25 இங்க டிசம்பர் 25 நெக்ஸ்ட் 2026ல ஜனவரி 25 அப்படின்னு மந்த்லி ஃபில் ஆயிடுச்சு. இது வேணும் இயர்லி வேணும் அப்படின்னா சேம் செல்ல செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஆப்ஷன்ல சீரியஸ் இந்த இயர்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த இயர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இயர் வரைக்கும் வேணும் அப்படின்னா இப்போ 25/11/2050 வரைக்கும் வேணுங்க அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். பாருங்க 26 27 28 29 30 அந்த மாதிரி இயர்லி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த ஃபில் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அக்ராஸ் ஒர்க் ஷீட்னு ஒன்று இருக்கும்.
இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், கவனிங்க. இப்ப நானே இந்த அவுட் ஆஃப் ஃபில்ன்ற காலம்ல எவ்வளவு நம்பர் டைப் பண்ணிருந்தோம், 10,000 நம்பர்ஸ் ஃபில் பண்ணிருந்தோம் இல்லையா? இந்த 10,000 நம்பர்ஸையும் அப்படியே காப்பி பண்ணி நான் இந்த ஷீட்ல அக்ராஸ் அப்படின்ற இந்த ஷீட்ல நான் ஃபில் பண்ணணும் அப்படின்னா நீங்க காப்பி பேஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல, டிராக் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட்லாம் பண்ண தேவையில்ல. இப்ப பாருங்க, இங்க இருந்து இத 10,000 நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் டவுன் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம டேட்டாவோட லாஸ்ட் வரைக்கும் செலக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ கண்ட்ரோல்ல புடிச்சிட்டு இந்த ஷீட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டும் செலக்ட் ஆயிடும். ஓகேங்களா? இது மெயின் ரொம்ப முக்கியம். இந்த 2 ஷீட்டையும் செலக்ட் பண்ணிருக்கணும், அப்பதான் இந்த அக்ராஸ் ஷீட் என்ற ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இப்போ இந்த அக்ராஸ் ஷீட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டென்ட் மட்டும் வேணுமா, ஃபார்மேட் மட்டும் நீங்க காப்பி பண்ணணுமோன்னு கேட்கும். நான் ஆள் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். பாருங்க, இந்த அக்ராஸ் ஷீட் ஓபன் பண்றேன். சேம் பி காலம்ல செகண்ட் ரோல இருந்து எனக்கு 10,000 நம்பர் ஃபில் ஆயிடுச்சு. 10,000 நம்பர்ஸ் இந்த ஃபோல்டர் இந்த ஷீட்ல பாருங்க. பி காலம்ல செகண்ட் ரோல இருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. சேம் இந்த ஷீட்லயும் பி காலம்ல செகண்ட் ரோல இருந்து எனக்கு நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் வந்து நீங்க எங்க காப்பி பண்றீங்களோ சேம் ரெஃபரன்ஸ் தான் எங்கேயும் பேஸ்ட் ஆகும். கவனத்தில் வச்சுக்கங்க. ஓகே தெளிவா, இந்த வீடியோல ஆர்ட் ஆஃப் ஃபில் அப்புறம் அதோட ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் எப்பயும் சொல்றதுதான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.